இந்த பகுதியில் முற்றுகை எதற்காக? உடனடியாக கோட்டைக் கதவுகளையும் மதில்களையும் தகர்க்கும்படி வீரர்களை ஏவ வேண்டியதுதான். கூடாரத்தின் வாசலில் காவல் புரிந்து கொண்டிருந்த வீரன் ஒருவன் அவசரமாக உள்ளே வந்து சேனாதிபதியின் காதில் ஏதோ கூறினான். 24ஆம் அத்தியாயம். மந்த்ராலோசனை. பகுதி 4. அதற்கிடையில் நாம் என்ன செய்ய வேண்டும், இந்த இக்கட்டான நிலைமையில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதைப் பற்றி உங்கள் அபிப்பிராயங்களை தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். இவ்விதம் சேனாதிபதி தாம் சொல்ல வேண்டியதை சொல்லி முடித்ததும் மற்றவர்கள் தங்கள் கருத்துக்களை தெரிவித்தார்கள். அவர்களுடைய கருத்துக்கள் முக்கியமான விஷயங்களில் ஏறக்குறைய ஒரு மாதிரியாகவே இருந்தன. சில்லறை விவரங்களில் மட்டுமே மாறுபட்டன. அங்கே உள்ளவர்களின் பிரதிநிதிகள் நாளைய தினம் சக்கரவர்த்தியை நேரில் சந்தித்து பேச வசதி கோர வேண்டும் என்றும், அதற்கு வாய்ப்பு கிடைத்தால் சக்கரவர்த்தியிடம் மதுராந்தகன் சோழ சிங்காதனம் ஏறுவதை நாங்கள் விரும்பவில்லை என்று தெளிவாக தெரிவித்துவிட வேண்டும் என்றும் பலர் கூறினார்கள். ஒன்று, பழுவேட்டரையர்களுடைய சர்வாதிகார பதவிகளிலிருந்து சக்கரவர்த்தி அவர்களை நீக்கிவிட வேண்டும், அல்லது சக்கரவர்த்தி தஞ்சாவூரை விட்டு பழையாறைக்கு போய்விட வேண்டும் என்று இன்னும் சிலர் வற்புறுத்தினார்கள். ஆதித்த கரிகாலருக்கு ஏற்கனவே யுவராஜ் பட்டாபிஷேகம் ஆகியிருப்பதால் அவரே அடுத்து பட்டத்துக்கு உரியவர். அவராக பட்டம் வேண்டாம் என்று மறுதளித்தால் அடுத்தபடி சிங்காதனத்துக்கு உரிமையாளர் அருள்மொழிவர்மர்தான். இதை சந்தேகத்துக்கு இடம் வையாமல் சக்கரவர்த்தியிடம் தெரிவித்து அவரையும் ஒப்புக்கொள்ள பண்ண வேண்டும் என்றார்கள் வேறு சிலர். சக்கரவர்த்தியை சந்திப்பதற்கே வாய்ப்பு கிடைக்காவிட்டால் கோட்டை கதவுகளை திறப்பதற்கு மறுத்தால் கோட்டையை முற்றுகையிட வேண்டியதுதான் என்று சிலர் சொன்னார்கள். முற்றுகை எதற்காக? உடனடியாக கோட்டைக் கதவுகளையும் மதில்களையும் தகர்க்கும்படி வீரர்களை ஏவ வேண்டியதுதான் என்று சிலர் கூறினார்கள். இளவரசரை பற்றி செய்தி வரும் வரையில் காத்திருப்பது நல்லது என்றும், ஆதித்த கரிகாலருக்கு ஆள் அனுப்பி அவரையும் தருவித்துக் கொள்ள வேண்டும் என்றும் சிலர் கருதினார்கள். அதற்காகவெல்லாம் காத்திருப்பதில் என்ன பயன்? பழுவேட்டரையர்களின் ஆதிக்கத்தில் உள்ள சுந்தர சோழ பெரும்படை கொள்ளிடத்துக்கு அக்கறையில் மழநாட்டிலிருந்து வருகிறது. தற்சமயம் கொள்ளிடத்திலும் மற்ற நதிகளிலும் பெருவெள்ளம் போவதால் அப்படைகள் இங்கு வர முடியாது. ஆகையால் கோட்டையை தகர்த்து சக்கரவர்த்தியை பழுவேட்டரையர்களின் சிறையிலிருந்து மீட்பதற்கு இதுவே தக்க சமயம் என்று வற்புறுத்தினார்கள் வேறு சிலர். இவ்வாறு விவாதம் நடந்து கொண்டிருக்கையில் கூடாரத்தின் வாசலில் காவல் புரிந்து கொண்டிருந்த வீரன் ஒருவன் அவசரமாக உள்ளே வந்து சேனாதிபதியின் காதில் ஏதோ கூறினான். அவர் கூட்டத்தினரை பார்த்து, இதோ வந்து விடுகிறேன், சற்று பேசிக் கொண்டிருங்கள் என்று சொல்லிவிட்டு வெளியேறினார். ப்ளீஸ் சப்போர்ட், சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர். தேங்க்யூ. அடுத்த அத்தியாயத்தில் வானதியாக இருந்தால் மிக்க நல்லதாய் போயிற்று. அவள் கோட்டைக்குள் போகாமல் தடுத்து நிறுத்த வேண்டுமே. இந்த சிக்கல்கள் எல்லாம் தீரும் வரையில் குழந்தை நம்மிடத்தில் இருப்பதே நல்லது.